அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அமரும் நிகழ்ச்சி அமர்முறை வல்ல இறைவனுடைய பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அருமை சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நடைபெறக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வடசென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் கொண்டகுடி மைதி, முன்னிலையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் முகமது இலால், மாவட்ட பொருளாளர் காஜா மொழி, மாவட்ட செயலாளர் மருத்துவர் நசீர் மற்றும் எனக்கு முன்பு கருத்துகள் வழங்கிய நம்முடைய தலைமை நிலைய செயலாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் ஜெயலலாஜி, தலைமை நிர்வாக குழு உறுப்பினரும் வழக்கறிஞருமான ஐயா PMR சம்சுதீன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர் உஸ்மான் அலி, கொடுமையூர் நசூருதீன், முகமது தமீம், புதுமலம் அனீஸ், நாகூர் பீரான், முகமது மாலி, அனிஃபா, ஷாகுல் அமீன், சவுகத் அலி, ஜமானியா அப்துல் காதர், முகமது இலால் உள்ளிட்ட இந்த பகுதியினுடைய தலைவர் அருமை சகோதரர் பசீர் அகமது தலைமையிலான பகுதி நிர்வாகிகள், இந்த வட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் 35வது வட்டத்தினுடைய தலைவர் அபூபக்கர் தலைமையிலான வட்டத்தினுடைய நிர்வாகிகள் உட்பட ஒட்டுமொத்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே வாழக்கூடிய தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகள், இங்கே காவல்துறை பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய சீருடை பணியாளர்கள், வர்த்தக சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் வல்ல இறைவனுடைய சாதியின் சமாதானம் உண்டாக துவா செய்கின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அதனுடைய அரசியல் இயக்கமான மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக எங்களுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் பேராசிரியர் எம்.எஸ். ஜவஹர்லால் அவர்கள் தலைமையில் மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் காஞ்சி அப்துல் சமது உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், கிளை உறுப்பினர்கள் அனைவர்களும் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற பாடுபட்டு வருகின்றோம், உழைத்து வருகின்றோம். எந்த எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்காமல் வல்ல இறைவனுக்காக மனிதநேயம் உள்ள இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு வருகின்றோம். அவர்களுக்கு அனைவர்களுக்கும் நான் தாமுகாவுடைய தலைமை சார்பாக நானும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களை போன்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான இந்தியா கூட்டணியை தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தோழர்களுக்கு யாரெல்லாம் பாடுபடுகின்றார்கள் அத்தனை பேர்களுக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அதில் இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டாலும் முன்னில் நின்று அவர்களுக்கு பாதுகாக்கக்கூடிய பணியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகின்றது. வல்ல இறைவன் இந்தியாவிலேயே 200 ஆம்புலன்ஸ் வழங்கியிருக்கின்றான் என்றால் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு தான். அந்த 200 ஆம்புலன்ஸும் எல்லா சமுதாயத்திற்காகவும் பாடுபடுது. ஒரு விபத்து ஏற்பட்டால், உயிருக்கு ஆபத்தாக இருந்தால் அரசு வாகனம் அப்புறம் தான் வருகின்றது. முதலில் வருவது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய ஆம்புலன்ஸ் தான் முதலில் வரும். கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது சொந்த பணத்தில் 2 வண்டி வாங்கி கொடுத்தார்கள். அதையும் சேர்த்து 200 வண்டி. இந்த பணிகள் எல்லாம் எதற்காக செய்கின்றோம் என்றால் இறைவனுடன் நன்மை சம்பாதிப்பதற்காகத்தான் நாங்கள் செய்து வருகின்றோம். இதனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்
தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் இயக்கமான வரையறைய மக்கள் கட்சிக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற்றிருந்தோம். ஒருவர் எங்களுடைய தலைவர் முனைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள், இன்னொருவர் காஜி அப்துல் சமத். அந்த 2 பேர்களும் தமிழக சட்டமன்றத்தில் இஸ்லாமியர் உட்பட தமிழகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய உரிமைகளையும் குரல் கொடுத்து கோரிக்கை வைக்கின்றார்கள். நாங்கள் வைத்த கோரிக்கைகளை, பல்வேறு கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரும்பாலான கோரிக்கைகளை நிறைவேற்றி விட்டார்கள். அவைகளெல்லாம் எங்களுடைய தோழர்கள் துண்டறிக்கையிலே உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்று வீடியோ கூட வெளியிட்டு இருக்கின்றார்கள். ஆக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தையும் மனித நேய மக்கள் கட்சியும் இந்த பகுதியிலே வடசென்னை வாழக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாய மக்களும், அதே போல தமிழ்நாடு முழுவதும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தையும் மனிதநேய மக்கள் கட்சியும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே இடம்பெற்று இருக்கின்றோம். மந்திரி ஆவதற்கோ எம்பி ஆவதற்கோ எம்எல்ஏ ஆவதற்கோ அல்ல, மக்களுக்கு சேவை செய்துவிட்டு இறைவனிடம் நன்மை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நாங்கள் இந்த பணிகளை செய்திருக்கின்றோம். எங்களை பயன்படுத்திக் கொள்வது என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, திமுக அரசு எங்கள் கோரிக்கைகளை, நாங்கள் வைத்த கோரிக்கைகளை, பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி விட்டார்கள். அதே மாதிரி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்திய அரசு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த பொழுது யாரெல்லாம் ஆதரித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதை எதிர்த்து தங்கை கனிமொழி உட்பட திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாடாளுமன்றத்திலே எதிர்த்து நின்றார்கள். அங்கேயே போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அதனால் யாருக்கு ஆபத்து பாதிப்பு என்பது எல்லாம் எல்லோருக்கும் தெரியும். நான் இந்த நேரத்தில் இந்த பகுதி உட்பட தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதெல்லாம், மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் என் மீது ரொம்ப பாசமாக இருந்தார். 2 முறை அழைத்து பேசினார். 87ஆம் ஆண்டும் அழைத்து பேசினார், அதற்கு ஒரு முறையும் அழைத்து பேசினார். ஏன் இதை நினைவுபடுத்துகிறேன் என்றால், மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தது கண்டியிலே பிறந்தார். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அயல்நாட்டிலிருந்து வந்த இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்தக்கூடிய சட்டம், ஈழத்திலிருந்து வந்த தமிழர்களை அந்நியப்படுத்தக்கூடிய சட்டம். நான் மறைந்த முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனர் பிறந்தது இலங்கை கண்டியிலே பிறந்தார். அவர் உயிரோடு இருந்தால் அவரையே அகதியாக்கக்கூடிய சட்டம் தான் இந்த குடியுரிமை சட்டம் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அதிமுக தோழர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் இதை ஆதரித்த அதிமுக எடப்பாடி உட்பட எல்லோரையும் ராமாவரத்திற்கு அழைத்து கையை காலை கட்டி குறைந்தது 24 மணி நேரம் தண்டனை வாங்கியிருப்பார். எம்ஜிஆரை பற்றி எனக்கு தெரியும். ஆக எம்ஜிஆரையே அகதியாக்கக்கூடிய சட்டத்தை நீங்கள் ஆதரித்து இருக்கின்றீர்களே, இது நியாயமா? இதற்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் பதிவு செய்ய வேண்டிய நிலை உருவாகி என்பதை பதிவு செய்து கொண்டு இந்த நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் காங்கிரஸ் கட்சியுடைய ஆல் இந்தியா தலைமையின் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்கள் உட்பட நாட்டு மக்களுக்கு முன்னேற்றத்திற்கு தேவையான, நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். தாங்கள் என்ன செய்தோம் என்பதை தெரிவித்து இருக்கின்றார்கள். அந்த சட்டத்தை எல்லாம் நிறைவேற்ற இந்தியாவிலே வாழக்கூடிய இந்து முஸ்லிம் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்க நம்முடைய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிற இந்த நாட்டுடைய அரசியல் சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில அனைத்து சமுதாய தலைவரும் சேர்ந்து அவரை தலைவராக போட்டு உருவாக்கப்பட்டிருந்தால் இந்தியா நாட்டுடைய அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தில் அனைத்து சமுதாய மக்களுடைய அடிப்படை உரிமைகளும் இருக்கின்றது. ஒரு மனிதன் என்ன சாப்பிடலாம், அவன் இந்த நாடு இந்தியாவில் பிறந்த ஒருவன் இந்தியாவிலும் சென்று வரலாம், ஒரு மனிதன் விரும்பக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளலாம் உள்பட அத்தனை
தேவைகளும் நம்முடைய அரசியல் சட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. உலகத்திலே பெரிய ஒரு சிறந்த அரசியல் சட்டம் இருக்கிறது என்றால் இறைவனுக்கு அடுத்தவையாக இந்தியாவுடைய அரசியல் சட்டம் தான். ஆனால் இதை எதற்காக நிலைப்படுத்துகிறோம் என்றால் டாக்டர் சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எரிந்துவிட்டு RSS பாஜக கொள்கை கூட்டை தயாரிப்பதற்கு பாரதிய ஜனதாவும் RSS திட்டமிட்டு இருக்கின்றார். இந்த நிலை உருவாகாமல் நாமெல்லாம் சேர்ந்து உருவாக்கிய அந்த அரசு நம்ம நாட்டுடைய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலே வாழ்கின்ற இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அனைவர்களும் இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று மனிதநேய மக்களின் சார்பாக உங்களிடம் கோரிக்கையாக வைத்து அதே நேரத்தில் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு வர்த்தகம் செய்ய வந்தார்கள். சென்னை, மும்பை, கல்கத்தா. கடைசியாக நம்ம நாட்டை கைப்பற்றி நம்மையே கப்பல் கட்ட வைத்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் புரட்சியாளர் களத்திலே இறங்குவதற்கு தயாரானார். நான் காந்தி தடுத்தார்கள். கொஞ்சம் பொறுமையா இரு, நம்ம ஜனநாயக முறையில் கிளம்புவது காந்திய வழி ஜனநாயக முறையில் இறங்கி ஆங்கிலேயர்கள் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் களத்தில் இறங்க போறார் என்று தெரியல நம்முடைய நாட்டு சட்டத்தை புரட்சியாளர்களை குறித்து சென்று விட்டார்கள். எதற்காக நினைவுபடுத்துகிறது என்றால் இந்தியா நாட்டிலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களின் புரட்சியாளர்களாக இருக்க சிந்தனை உள்ள இளைஞர்களுடைய கைகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றது. ஆக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சகோதர சமூக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதெல்லாம் இது தேர்தல் மூலமாக, வாக்கு சீட்டு புரட்சி மூலமாக தமிழ்நாட்டிலே 39 இடங்களிலும் பாண்டிச்சேரி சேர்த்து 40 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மனிதநேயம் உள்ள அனைவர்களும் இந்தியா கூட்டணிக்கு 40 தொகுதியிலும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தொகுதியிலே போட்டியிடக்கூடிய மருத்துவர் தம்பி கலாநிதி வீரசாமி அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்களிங்க. அவர் வேற யாரும் இல்ல, என்னுடைய பாசமுள்ள சகோதரர் ஆற்காடு வீராசாமி அவருடைய மகன் தான். கலைஞருடைய வலதுகரமாக இருந்தவர் ஆற்காடு வீராசாமி. அண்ணா அறிவாலயத்திலே 10 மணிக்கு கூட்டம் என்றால் 9:45 அண்ணன் கலைஞர் வந்து அமர்ந்து விடுவார். ஐயா பேராசிரியர் அன்பழகர் வந்து அமர்ந்து விடுவார். ஆற்காட்டாரும் அமர்ந்து விடுவார்கள். 10 மணி என்றால் 9:50 வரவேற்க வந்து விடுவார்கள். ஏனென்றால் 97 96 வரை ஒரு குறிப்பிட்ட கட்சியை வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். எனவே சகோதரர் தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைய தியாகம் செய்த மனிதர் கலைஞரோடு சேர்ந்த ஆற்காடு வீராசாமி அவருடைய மகன் அருமை சகோதரர் மருத்துவர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு நாம் மட்டும் வாக்களித்தால் பத்தாது, அருகில் இருக்கக்கூடிய சகோதர சமுதாய மக்களிடம் நீங்கள் தெரிவித்து அவருக்கு வாக்கு பெற்று வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைமை சார்பாக உங்களை கேட்டுக்கொண்டு இந்த பணிகளை சிறப்பாக இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் செய்து வருகின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் முன்பர் பேராசிரியர் அவர்களுக்கும் தலைமை நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கும் வல்ல இறைவன் அதுக்கான நன்மளிக்கு துவா செய்துவாங்க நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.